ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட், குட் லைட்டிங், ஏஞ்சல் இன்க்ளூடட். இதுல எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க மொத்த எபிசோட்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம செந்தாரவும் ஏதோ ஒரு விஷயத்தை தான் அங்க புலம்பின்னு இருக்கான். நான் இப்போலாம் ஒர்க்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா போனா நான் கோவமாயிடுவேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படியா, அப்பனா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆமா, நான் கேட்க மாட்டேன். நீ என்னைக்காச்சும் அந்த மாதிரி கோவமாயிருக்கியா? நான் கோவமாயிருக்கேன். ஆனா நீ கோவமான மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. இல்ல எனக்கும் கோவம்லாம் வரும், நானும் கோவமாயிருக்கேன். நீ என்ன சொல்ற? அப்போனா எப்போ கோவமாயிருக்க? நான் எப்போ கோவமாயிருக்கேன் அப்படின்னு அவ ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாளா. அங்க செந்தாரவும் ஞாபகப்படுத்துறான். அன்னைக்கு கூட லாஸ்டா நம்ம பார்க்குக்கு போனால ஏதோ ஒரு பொண்ணு கூட போன் பேசிக்கினே இச்சுது. அது மேல உனக்கு துளி கூட கோவம் இல்லையா என்ன? இல்ல அன்னைக்கு நீங்க அவன் மேல ரொம்ப கோவமானீங்க, அதனால எனக்கு அவ மேல எந்த விதமான கோவமும் இல்ல. இப்படி சொல்லிட்டு அவளோட வேலையை அவ செய்ய ஆரம்பிக்கிறாளா. நம்ம செந்தாரவும் அந்த விஷயத்த தான் யோசனை இருக்கான். இவ ஒரு ஏஞ்சலா இருக்கா, அதனால தான் இவளுக்கு எந்த விதமான கோவமும் வந்தது இல்ல போல. ஆனா நான் கோவம் வர ஏஞ்சலையும் பார்த்திருக்கேன், அதாவது நம்ம சுயிச்சன் மாதிரி. ஆனா இவ ரொம்ப நல்லவ. அவளும் ஏதோ ஒரு பாட்டையும் பாட ஆரம்பிக்கிறா, அதை நீங்களே கேளுங்க. இப்படி இவ்வளவு பாடின்னு இருக்கும் போதே திடீர்னு அவன் நடுவில் வந்துடுறானா. அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு அவர் மாதிரி ஷாக் ஆயிடுறா. என்ன மன்னிச்சிருப்பா, அதுல இருக்க அரோமா, அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் வந்தேன். ஓ அப்படியா, அதுதான் விஷயம்னா நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. இதுதான் தோவாச்சானோட ஸ்பெஷலான மீசோ சூப்பு. நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அங்க தோவாவும் அதை எத்து தராளா. அவனோட கையில ஒரே தட்டா இருக்கு. இதனால தோவா ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. இந்தாங்க சாப்பிடுங்க. அங்க செந்தாரக்கும் ஒரு மாதிரி ஆயிதா. அதனாலேயே அவன் அங்க இருக்க தட்டெல்லாம் வச்சுட்டு அவனோட கையாலேயே எத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது அவன் சாப்பிட்டு பார்க்க அது அவ்வளவு ருசியா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரியுமா தோவா? பரவாயில்ல, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு போதும் தான். தோவா ஒரு ஏஞ்சல் இல்ல, அவ உண்மையிலேயே ஒரு நல்ல ஏஞ்சல். ஏன்னா அவ ரொம்ப நல்லவ. ஆனா நான் எதுக்கு எதோ வளரின்னு இருக்கேன் எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் முடியுதா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் வந்துன்னு இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு ஷாப் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் நான் இங்க ஒரு கேக் ஷாப் பார்த்தது இல்ல. இது என்ன புது கேக் ஷாப்பா என்ன? அங்க அந்த போர்ட்லயும் கேக் எல்லாம் ஒரு மாதிரி போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்களா. நம்ம இசுமி எல்லாம் அங்க தாங்கிக்க முடியல. ஏய் நம்ம உள்ள போலாமா? உள்ள போயிட்டு நம்ம கேக் எல்லாம் சாப்பிடலாம். அதாவது எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இதான் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு புது ஷாப்பை பார்த்தா உள்ள போந்து அங்க என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால போலாம். ஏ செந்தாரோ வா அப்படின்னு உள்ள இழுத்துன்னு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம தோவாவும் அங்க ஷாப்பிங் பண்ணலாம்னு வந்திருப்பா போல. அங்க தோவா வரும்போது சைட்ல அந்த கேக் ஷாப்பையும் நோட்டீஸ் பண்றா. இல்ல செந்தாரோவும் மத்தவங்களா இருக்காங்களா. இப்பதான் தோவாக்கே ஞாபகம் வருது. ஆமா, செந்தாரோ என் கிட்ட சொன்னா இன்னைக்கு ஆஃப் டேன்னு, அதனால தான் இவங்க இங்க இருக்காங்க போல. ஆனா இவங்க பார்த்துன்னு இருக்கும் போது இசுமி இந்த ஸ்வீட்டை ஊட்ட ஆரம்பிக்கிறாளா. இதனால நம்ம தோவாக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம தோவா கொடுக்கும் போது அவன் அவனோட கையால சாப்பிட்டுருப்பான். ஆனா இங்க அப்படி எந்த விதமான விஷயமும் நடக்கல. இதனால அவ ஒரு மாதிரி கோவமாவறா. நான் எதுக்கு கோவமாவறேன்? நான் கோவமாக கூடாது. இந்த சைடு இசுமி அங்க ஊட்டுறதுக்கு ட்ரை பண்றா. ஹே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ஸ்வீட்டை மாத்தி ஊட்டிப்பாங்க. இதுக்கப்புறம் செந்தாரவும் அவனோட வீட்டுக்கு வரானா. அந்த வீடியோ ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ஏ தோவா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், உனக்காக நான் ஒரு கேக்கையும் வாங்கி வந்திருக்கேன், நம்ம ஒன்னா சாப்பிடலாமா? ஆனா தோவா ஒரு மாதிரி கம்முன்னு உட்காந்து இருக்கா. எனக்கு அந்த கேக் எல்லாம் வேணாம். என்ன ஆச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்ன ஆச்சு? எதுக்கு என் மேல கோவமா இருக்க? நம்ம தோவா இப்பதாங்க திரும்புறா. அவளுக்கு அங்க எப்படி கோவம் பண்ணணும் கூட தெரியல. ஒரு மாதிரி ஃபேஸ வச்சுன்னு இருக்கா. ஆமா, இந்த ஃபேஸுக்கு என்ன அர்த்தம்? இல்ல தப்பு என் மேல தான் இருக்கு. நான் என் மேலேயே டவுட் பட ஆரம்பிக்கிறேன். அதுக்கும் மேல அந்த ஃபீலிங்ஸ் அது இன்னது. அப்போ அதுவா இருக்குமோ? அதாவது நான் ஜெலஸ் ஆகுறேன்னா என்ன? தெரியாதோ ஒண்ணு, நம்ம கேக் சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அவங்க கேக் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. அந்த கேக் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேக் இதோட கிரீம் ஃபிளேவர் எல்லாமே அருமையா இருக்கு. ஓ உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேக் நான் எப்படி தெரியுமா வாங்கினேன்? நானு இசுமி சுகுமி நாங்க எல்லாருமே ஒரு கேக் ஷாப்புக்கு போனோம். அங்க போய் நாங்க சாப்பிட்டோமா. எனக்கு அப்பதான் தோணுச்சு உனக்கும் கேக் வாங்கணும்னு. ஏன்னா அது உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப நன்றி. தோவா, இப்போ சம்மர் பிரேக் வேற ஆரம்பிக்க போகுது, அதாவது நாளையில இருந்து தான். அதனால நம்மளால வெளியில போக முடியும். என்னோட வேலையை நான் ஷிஃப்ட் படி நான் செஞ்சுப்பேன். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாக்குக்கு போலாம், ஒன்னா சுத்தலாம். அந்த மாதிரி விஷயத்த நம்ம இங்கேயே பண்ணலாம். ஏதாச்சும் உனக்கு லோக்கல் ட்ரெயின் எல்லாம் நான் காட்டுறேன். இது கேட்கிற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒத்துக்கிறா. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, இந்த மாதிரி நான் உங்க கூட இருக்கும்போது நான் நிறையவே ஃபன் பண்றேன். அதுக்கும் மேல உங்க கூட வாழ்றது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கேட்கிற செந்தாரோ அப்படியே ஒரு மாதிரி உருகி போயிடுறான். தோவா சாதாரணமான ஏஞ்சல் இல்ல, அவ உண்மையிலேயே ஒரு நல்ல ஏஞ்சல். சீன்ல நம்ம இசுமியை தான் காட்டுறாங்க. அவ நைட்டு முழிக்க ஏதோ ஒரு ஷோவை பார்த்துன்னு இருக்கா. அதுவும் ஏதோ ஒரு கார்ட்டூன் தான். அந்த ஷோல ஏதோ ஒரு பொண்ணு 100 ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுதா. இதை பாக்குற இசுமியை கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறா. அதாவது நானும் தான் 100
ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுவேன்னு. ஆனா இப்பதான் அவளுக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது. இந்த சின்ன வயசுல இவளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி வச்சிருப்பா. ஆனா இவளோட ப்ளீஸ் பவர் அது வெளியில வந்தனால எல்லாருமே பயந்துருப்பாங்க. அன்னில இருந்து யாருமே இவ பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அன்னில இருந்து இவ ஸ்கூலுக்கும் போகலையா, வெளியிலயும் வரது இல்லையா. ஆனா இப்போ வந்து இவ ஸ்கூலுக்கு போறா, வெளியில போறா, பார்ட் டைமுக்கும் போறா. ஆனா எனக்கு இப்போ 100 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா 100 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்த மாதிரி எனக்கு சென்தாரோ இருக்கான், அவன் எனக்கு போதும் அப்படி சொல்லி அங்க அவளோட போனை ஓபன் பண்றாளா. அங்க பார்த்து ஏதோ ஒரு மூவியை பத்தி இருக்கு, கோஸ்டோட மூவி. இதனால நம்ம இசோமிக்கு ஒரு ஐடியா வருது, கோஸ்ட் மூவிக்கு நம்ம சென்தாரோவையும் இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும். அவனுக்கு ஒர்க்கு கூட நாளைக்கு 3 PM வரைக்கும் தான் நினைக்கிறேன். நாளைக்கு அந்த ஒர்க்லயே அவனை சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். அவன் நிறைய ரீசனுக்காக என்னை வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கியிருக்கான். அதனால நானும் அவனை ஹாப்பி ஆக்க போறேன். இதுக்கப்புறம் அங்க காலையில இதான் நம்ம சென்தாரோ மீட் பண்ணோன்னு அந்த ஷாப்புக்கு வந்துடுறா. ஆமா இசோமி, இந்த டைம்ல இங்க என்ன? அதுவா, நான் கஸ்டமரா இங்க வந்திருக்கேன். ஓ, நீ கஸ்டமர்னா நீ எப்பயுமே இங்க வரலாம். இதுக்கப்புறம் அவ சென்தாரோவை மீட் பண்ண அங்க ஓடி போறாளா. இப்பதான் அவ நோட்டீஸ் பண்றா, சைட்ல அங்க மொத்த கேங்குமே இருக்கு. ஆமா, இவங்க எல்லாருமே இங்க என்ன பண்றாங்க? நான் வந்து கேள்விப்பட்டப்பா இந்த மாதிரி சென்தாரோ இங்கதான் ஒர்க் பண்றானு, அதனால நான் பாக்கலான்னு வந்தேன். அதே மாதிரிதான் என்ன சுகுமி கூப்பிட்டா நான் வந்து இங்க வந்தேன். நான் வந்து கூல் ட்ரிங்க் குடிக்கலான்னு வந்தேன், வெளியில ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதனால தான். சரி, ஏதோ ஒண்ணு சென்தாரோ, நான் வந்து வந்த விஷயமே வேற. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த ஷிஃப்ட் முடிஞ்சோடனே நான் ஒரு பிளான்ல இருக்கேன். அதாவது நீயும் நானும் மட்டும். என்னன்னா, ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, அது ஒரு ஹாரர் மூவி தான். நம்ம 2 பேருமே ஒன்னா பாக்கலாமா? ஆனா என்ன மன்னிச்சிரு இசோமி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு இவங்க கூட. என்னது ஒர்க் இருக்கா? அப்பனா நீ என் கூட வர மாட்டியா? அங்க இசோமியும் ரொம்ப சோகமாயிடுறா. நான் என்ன ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? இல்ல நான் தான் தப்பா சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கணும். அதுக்கும் மேல என் மேலதான் தப்பு இருக்கு. அங்க சைட்ல லில்லிஸ்காவ சொல்றா, ஹேய், அந்த மூவி வந்து ஒரு புக் அடாப்டேஷன்ல இருந்து தானே ஒரு மூவியா மாறி இருக்கு. அதை நீ படிச்சதானே? ஆமா, நான் படிச்சேன். அதே தான் நினைக்கிறேன் அந்த மூவியும். சரி, நீ அதை பாக்கல? ஆமா, நானும் பாக்கல. இந்த சைடு சுகுமியும் சொல்றான், அந்த மூவியோட போஸ்டரை பார்த்து ஆசமா இருக்கு. இந்த சைடு இதெல்லாம் பார்த்தன இருக்க அந்த மேனேஜருக்கு தான் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவனுக்கு எத்தனை பொண்ணுங்க தான் கிடைப்பாங்க, இவன் வந்து ஒரு ஹேரம் லைஃபே வாழ்ந்துன்னு இருக்கான். வாழ்க்கைன்னு அது தாண்டா வாழ்க்கை. சென்தாரோ வாழ்றானாலா? அங்க தோவாக்கும் ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி நீங்க சொல்றது என்னது எனக்கு புரியல. நீங்க சொல்ற சினிமா, அதாவது ஒரு மூவிக்குள்ள நம்ம போறதை தான் நம்ம சினிமான்னு சொல்லுவோமா? இல்ல அப்படி இல்ல, ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அங்க சவுண்ட் எல்லாம் பயங்கரமா வரும், அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? அப்பனா அது கண்டிப்பா நல்லா இருக்கும் போல நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா. இதுக்கப்புறம் அங்க டைம் ஆயிடுது, இவங்க அந்த மூவிக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது நம்ம இசோமிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவ வந்து நம்ம சென்தாரோ கூட மட்டும் போகலான்னு பார்த்தா, ஆனா இவங்கலாம் வந்துட்டாங்களா. அதுக்கும் மேல இவங்க வேற பேசினே போயின்னு இருக்காங்க. மூவி பாக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன தெரியுமா பண்ணும்? பாத்ரூம்க்கு எல்லாம் போயிட்டு வந்துடணும். அதுக்கும் மேல மூவிக்கு கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சில பேர் வந்து ஸ்கிப் பண்றாங்க, சில பேர் அதையும் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா அது அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களும் எதோ பேசின்னு இருக்காங்களா. நம்ம இசோமிக்கு அங்க ஒண்ணுமே புரியல. நான் வந்து சென்தாரோ கூட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்படி இவ்வளவு சோகமா இருக்கும்போது அங்க தோவா கூப்பிடுறா, வா இசோமி, நம்ம வந்து ஒன்னா என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபைனலி அங்க சினிமா தியேட்டருக்கும் வராங்க. அங்க மூவி கூட இன்னமும் ஸ்டார்ட் ஆகல, ஆனா அதுக்குள்ள இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம தோவாக்கும் அந்த பொருள் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆமா, நீ வந்து சாப்பிடல? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இந்த சைடு அங்க வகை வகையா பாப்கார்ன் வேற இருக்கு. ஆனா ஒரு பர்சனுக்கு வந்து இது ரொம்ப அதிகம்பா. இசுமி, நீயும் நானும் இதை ஷேர் பண்ணிக்கலாமா? இதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அந்த மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க சில பல இன்ஸ்ட்ரக்ஷனையும் தராங்க. நீங்க மூவியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பல ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களோட போனை சைலண்ட்ல போடணும். நீங்க காலை வச்சுன்னு சீட்டெல்லாம் இடிக்க கூடாது, பேகை வச்சுன்னு தொல்லை பண்ணக்கூடாது, நிறைய விஷயத்த சொல்றாங்க. அங்க ஸ்கிரீன்லயோ ஸ்மோக்கிங் அது இதெல்லாம் சொல்றாங்களா. இதெல்லாம் நம்ம தோவாக்கு புதுசா இருக்கு. அங்க தோவாவும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இசுமியோட கையை பிடிக்கிறா. ஏய், நான் வந்து உன்னை தொல்லை பண்றேனா? இல்ல அப்படிலாம் இல்ல. இதுக்கப்புறம் அந்த மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு பையனும் நின்று இருப்பானா, திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ண. இங்க ஒரு பூனை தானே இருக்கு, இந்த பூனையால எப்படி பேச முடியும்? உன்னதாண்டா தம்பி, என்ன ஃபாலோ பண்ணு. இந்த பூனை பேசுதுப்பா. சரி, என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன். இதனாலே வேற வழி இல்லாம அந்த பூனையை இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பூனையும் ஒரு இடத்துக்கு வந்து அது பார்த்தா ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கு. இந்த இடம் இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதுதான் அந்த பேய் பங்களா. இதுக்குள்ள அந்த பேசின பூனை போதான். வேற வழி இல்லாம இவனும் உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள ஒரு இருட்டா தான் இருக்கு. ஆனா படிக்கட்டுல போகும்போது திடீர்னு பயங்கரமா வெளிச்சமா இருக்கு. அங்க மேல ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் வேற வருது. இது இவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துன்னு இருக்கும்போது எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் நடக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு இவனும் தப்பிக்கிறான். இங்கே இந்த படமும் முடியுது. இதை பாக்குற நம்ம இசோமிக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது கண்டிப்பா என்னோட ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இருக்கும்பா. இந்த சைடு சுகுமியை கேக்குறான், ஆமா தோவாச்சன், உனக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்கு? இதுவா, இது வந்து ஆசமா இருந்தது. வீட்டுல படம் பார்க்கறதோட இங்க பாக்குறது வேற லெவல்ல ஃபீலிங்க கொடுக்குது. அதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது வந்து சொல்லவே தேவையில்ல, அது ஒரு மாதிரி சூப்பரா வெடிச்சது. அங்க படம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம இசுமியோட மனசு அதுதான் சரியா இல்ல. ஏன்னா அவ சென்தாரோ கூட பாக்கணும்னு நினைச்சா, ஆனா சென்தாரோ இங்க வரவே இல்ல. ஏன்னா அவன் 6 மணி வரைக்கும் ஒர்க்ல இருக்கானா. சைட்ல லில்லிஸ்காவ சொல்றான், நம்ம இந்த படத்தை ஒன்னா சென்தாரோ கூட கிளப் ரூம்ல பாக்கலாம், அது நல்ல ஐடியாவா இருக்கும். ஆமா, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இதுக்கப்புறம் அவங்க வெளியில போக ஆரம்பிக்கிறாங்களா. போகும்போது நம்ம இசுமி சென்தாரோ பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கா. இன்னமும் 1 hour வெயிட்
பண்ணும் வரதுக்கு. இப்படி இவங்களும் யோசனை இருக்கும்போது அந்த மூவியை பத்தி தான் அவங்க பேசின்னு இருக்காங்க. ஆமா சுசுமி, நீ வந்து அந்த மூவியை புக்லயே படிச்சிட்டல, நிறைய சீன்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும்ல, அந்த புக்கை கம்பேர் பண்ணா மூவி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. மூவி புக்கோட கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த மூவில அந்த ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கும், அதுக்கு நிறையவே லைன்ஸ் இருக்கும், நம்ம ஹீரோக்கும் நிறைய லைன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அங்க பின்னாடி இசுமிய சொல்றா, அவங்க ஒரு இடத்துல இருந்து பின்னாடி வருவாங்களே, அந்த சீனு கூட வேற ஒரு இது கூட தானே மேட்ச் ஆகும். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அது எல்லாமே வேற ஒரு இது. இவங்க முக்காவாசி சீனை தூக்கிட்டாங்க. நீங்க வந்து இதே மாதிரி பேசினே இருப்பீங்களா, நம்ம வந்து முன்னாடி போலாமா? இல்ல இல்ல, நாங்க வந்து ரொம்ப அந்த மூவில மூழ்கிட்டோமா, அதனால தான் இப்படி பேசின்னு இருக்கோம், நம்ம ஏன் இங்க எங்கேயாச்சும் உட்காந்து பேசக்கூடாது? அங்க சுசுமியோ சொல்றா, அந்த புக்ல நான் ஒரு சீன் பார்த்தேன், அந்த ஹீரோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் கொண்டு போவான் அந்த பொண்ணை, அந்த சீன்லாம் மொத்தமா எடுத்துட்டாங்க, அதெல்லாம் வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அந்த சீனுக்கு பதில் பீச் சீனை வச்சுட்டாங்க. ஏய் உனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா, நீ ஆசம் தான். இதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயம் மூவியை பத்தி பேசுறாங்களா, அவங்களுக்குள்ள நிறையவே ஃபன் எல்லாம் போகுது. ஆனா பரவாயில்ல, இந்த மாதிரி நான் சென்தாரோ இல்லாமையே நான் நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணிருக்கேன். இவங்க கூட இருக்கும்போது ஏதோ சென்தாரோ கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி போல யோசனை இருக்கும்போது நம்ம தோவா சொல்றா, ஏய் இசுமி, உன் கூட நான் அந்த மூவியை ரொம்பவும் என்ஜாய் பண்ணேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? ஆமா அதே மாதிரி தான், நீ வண்டி அங்க வரலன்னா நான் வந்து கண்டிப்பா இந்த மூவி எல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். அதேதான்ப்பா, நீ வந்தனால தான் நாங்களும் வந்தோம், இல்லைன்னா நாங்களும் அந்த மூவியை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு நாங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம இசுமிக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளவு ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கா. ஆனா இது வரைக்கும் இவ என்ன நினைச்சானா, இந்த மாதிரி நம்ம சென்தாரோ கூட இருந்தா ஒண்டிதான் நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தா. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம சென்தாரோக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது இவ உண்மையிலேயே ஜெலஸ் ஆயிட்டா. அதனால தான் இவ அவளைக்கும் நிறையவே பேசிருக்க மாட்டா. எனக்கு என்ன நினைச்சாலே ஒரு மாதிரி கேவலமா ஃபீல் ஆகுது. நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன், நான் வந்து சேஞ்ச் ஆகணும். ஹே எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, உங்க கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஈவன் தோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இருந்தாலும். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா யாரையுமே இவ ஃப்ரெண்டுன்னே சொல்லல. நீ என்ன சொல்ற, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா நீ வந்து உண்மையிலேயே என்ன சொல்ற, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டா? ஏன்னா நீங்களாம் சென்தாரோட ஃப்ரெண்டு. என்ன நீ வந்து ஏன் இப்படி சொல்ற? இந்த மாதிரி நம்ம ஒன்னா படிச்சோம், ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணோம், நிறைய விஷயத்த நம்ம பண்ணோம், இருந்தாலும் நீ வந்து இப்படி சொல்ற? இல்ல இந்த ஃப்ரெண்டோட தேரி வந்து இப்படி இருக்கு, நீங்களாம் சென்தாரோட ஃப்ரெண்டு, அதனால எனக்கு ஃப்ரெண்டு. இது என்ன தேரி எனக்கு புரியல. இந்த உலகத்துல எல்லா ஹியூமன்ஸும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அந்த மாதிரி இந்த தியரியும் ஒர்க் ஆகுதா என்ன? அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த உலகத்துல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. நீ வந்து என்ன சொல்ற, நீ எப்பயுமே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், ஏன்னா நாங்களாம் சென்தாரோட ஃப்ரெண்டு, நீ கேட்காம இருந்தாலும் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அங்க தோவாவும் சொல்றா, நீ வந்து எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டு தான். அங்க எல்லாருமே இதே தான் சொல்றாங்களா? இதனால அவ என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு பாத்ரூம் வந்துச்சு போல. இந்த சைடு இசுமியே ஒரு மாதிரி அழுதுகினே போறா. எல்லாருமே என்ன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, என்னோட கனவு அது வந்து நினைவாகுது. ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் எதனால, நம்ம சென்தாரோவை நான் சந்திச்சதுக்கு அப்புறம் அவனை நான் ஃப்ரெண்ட் ஆக்குனேன், இதனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனா சென்தாரோ கூட இருக்கும் போது எனக்கு அந்த ஃபீலிங் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போனா அது வந்து இன்னது இப்படி இவ்வளவு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லான்னு வருவாளா, அந்த ஃப்ளோவை கெடுக்கிற மாதிரி நம்ம சென்தாரோ வந்துடுறான். ஏய் இசுமி, நீங்க என்ன பண்ற? மத்தவங்க எல்லாம் எங்க, அவங்க எல்லாம் ஆளே காணோம். ஆமா இன்னொரு ஒரு விஷயமும் கேட்கணும், எதுக்கு அழுதுன்னு இருக்க, ஏதாச்சும் ஆயிச்சா என்ன? அங்க இசுமிக்கும் இப்பதான் புரியுது, சென்தாரோ வந்து ஒரு சாதாரணமான ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டுக்கும் மேல. அங்க அவளுக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு வரா. ஆனா அதுக்குள்ள சென்தாரோ கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு இசுமி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகல, அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது, அதாவது நீ எனக்கு பெஸ்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் வந்துறாங்க, நீ வந்து இங்கதான் இருக்கியா இசுமி? இதனாலே நம்ம சென்தாரோவும் போறான், வா இசுமி நம்ம வந்து ஒன்னா போலாம், எல்லாருமே வந்துட்டாங்க. இசுமிக்கும் ஒன்னும் புரியல, இது வந்து கரெக்ட் தானா, அதாவது அவன் என்னோட பெஸ்டியா? இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே லைக் பண்றீங்க, அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பச்சை கலர் ஹார்ட்டினை போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.